வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம், என்னது தயிரில் தீமைகள் இருக்கா, அதை தான் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிரில் தீமைகள் நிறைந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை மக்களே. தயிரை பார்த்தோம் அப்படின்னா சில பேர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுவாங்க, அதுவும் அவங்களுக்கு ஆபத்து தான். கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களுமே நீங்கள் தயிரை சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்து தான். இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தயிரெல்லாம் சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமான்றது தெரியாமலே பல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில பேர் தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா தெரியாமலே அந்தந்த உணவுப் பொருள் கூட சேர்த்து சாப்பிட்டு பலவிதமான துன்பங்களுக்கு அவங்க காரணமாக அமைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் விடுபடணும்னா தயிரை எந்தெந்த நேரங்களில் சாப்பிடணும், எந்தெந்த உணவுகளோட நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற அனைத்து விளக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் தயிர் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக நம்ம தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதுங்க மக்களே. அந்த நேரங்களில் தான் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு வேறு நேரங்களில் நம்ம தயிர் எடுத்துக்கணும் அப்படின்னா அது நமக்கு பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்பிட்வீன் நேரத்தில் தான் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அந்த மாதிரி டைமில் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நன்மைகள் தான் கிடைக்கும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க மக்களே. அது உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதன் மூலமாக நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது இதயம் சார்ந்த பக்க விளைவுகளும் ஏற்படும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காது. இதனால் இதயத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் காலையில் தயிரை எடுத்துக்கொள்வது தவிர்த்து விடுவது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா இரவு நேரங்களில் ஒரு சில பேர் தயிர் சாப்பிடுவாங்க. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு சளி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி சளி தொந்தரவுகள்லாம் இருக்குது, இந்த ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு விடுதலை சிரமம், இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இரவு நேரங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கடுமையான பக்க விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இரவு நேரங்களிலும் தயிர் சாப்பிடாதீங்க, காலையில் வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிடாதீங்க. அந்த நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடுங்க. ஒரு சில பேர் தயிர் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு தெரியாமலே எடுத்துக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை சூடுபடுத்திலாம் சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாதுங்க மக்களே. அதை மீறி நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கையான நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். தயிரினுடைய ஈரப்பதம் உங்களுக்கு போயிடும். அதே போல் அதோடைய இயற்கையான சுவையும் மாறிடும். 1% கூட இந்த மாதிரி நீங்கள் தயிரை நீங்கள் எண்ணெய் போட்டு தாளித்து சூடுபடுத்தி கருவேப்பிலை, மிளகெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா 1% கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது. அதோடைய டேஸ்ட்டும் மாறிடும். நீங்கள் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் எதிர்பார்த்து தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவை, நல்ல பாக்டீரியாக்களினுடைய பண்புகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் உங்களுக்கு பண்ணுறோன்னா ஆற்றலே கிடைக்காது. நீங்கள் தயிரை எப்போதுமே உறைந்திருக்கக்கூடிய நிலையில் எடுத்துக்கோங்க. உறைந்திருக்கக்கூடிய தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். தயிரை நீங்கள் உறைய வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படியே நீங்கள் தயிரை உறைந்திருக்கும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லது. இன்னும் நீங்கள் மண் சட்டியில் தயிரை உறைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லது. ஒருவேளை நீங்கள் தயிர் கூட ஏதாவது டேஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை நீங்கள் சேர்க்கலாம். வேறு எதையுமே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. தயிரோட நீங்கள் சிறிது சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும். ஸோ உடனே ஃபாஸ்ட்டாக எனர்ஜி வேணும்னா தயிரோட நீங்கள் சர்க்கரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தயிர் அந்த எண்ணெய் போட்டு தாளித்து சூடுபடுத்தி சாப்பிட்றது இந்த முறைகள்லாம் விட்டுடுங்க. அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரில் அப்படியே எடுத்துக்கோங்க. உறைந்திருக்கக்கூடிய தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் வறட்சி, தலைச்சூடு, களைப்பு இதெல்லாமே உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் தினமும் தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. தினமும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மக்களே. அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிபி ப்ராப்ளம் ஏற்படும்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உடலில் வீக்கம் தென்படலாம், அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடும்போது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை
பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதால் உடல் எடை அதிகரிச்சுட்டே போயிடும். இதயத்திற்கும் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்த்துருங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் எடுத்துக்கலாம். அந்த வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது இந்த நண்பகலுக்கு முன்பான நேரம், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னும் குறிப்பாக ஒரு படி மேலே போய் தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்வதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் எப்படி விடுபடலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரைத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவில் அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. அது நம்மளுடைய உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும். அதே போல் உடலில் அரிப்புகளை ஏற்படுத்தலாம். எக்ஸிமா போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகள், சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை ஏற்படுத்தி உங்களுடைய சருமம் தொடர்பான பிரச்சனைகளை அதை அதிகப்படுத்திடும். அதே போல் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் சம்பந்தமான நோய்கள் வழக்கமாக உங்களுக்கு ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அந்த தயிரும் மாம்பழமும் கலந்த கலவை செரிமானமாகிற வரைக்குமே நீங்கள் சோர்ந்து தான் செயல்படுவீங்க. உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கில் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடையாக ஆரம்பிக்கும். மீனையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமக்கு உடலில் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தயிரோட மீனை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். சருமத்தில் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். தொடர்ந்து சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் மீனையும் தயிரையும் கண்டிப்பாக ஒன்றா சேர்த்துக்கொள்ளவே கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது காரணம் என்னென்னா பால் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரங்கள் எடுத்துக்கும். தயிர் வந்து செரிமானம் வந்து குறைந்த நேரத்தில் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான புரதம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை கொண்டு இருக்குது. இப்போ பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அந்த அதிக புரோட்டீன் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறதால வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம், வாயு கோளாறு, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைச்சிடும். எனவே நீங்கள் பாலும் தயிரும் நீண்ட நேர இடைவெளிக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஒரே டைமில் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிரோட. ஸோ குறிப்பாக வந்து தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனைகள் உருவாக்கி இறுதியாக வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைமைக்கு கூட உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கூடிய உணவுகளாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் கடுமையாக ஏற்படும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ என்னதான் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும், ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தயிரோட எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் தயிரை இந்த மாதிரி முறைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு தீமை தரக்கூடிய அந்த முறைகளிலிருந்து விலகி இருங்க. நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.